திருத்துவம் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் முழு வேதாகமத்திலேயும் கர்த்தர் திருத்துவமாக செயலாற்றுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளவு ஒரு அற்புதமான செயல்! ஒரே கர்த்தர் 3 ஆழ்த்துவங்களாக செயலாற்றுகிறார். எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக செயலாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே கர்த்தர் நம்மளுடைய ரட்சிப்புக்காக, நமக்காக 3 ஆழ்த்துவங்களை கொண்டு அவர் செயலாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை ஆதி அப்போஸ்தலர்கள் விசுவாசித்தார்கள், ஆதி திருச்சபையினர்கள் விசுவாசித்தார்கள். ஒரே கர்த்தர் 3 ஆழ்த்துவங்களை கொண்டு செயலாற்றுகிறார் என்பதை ஆதி அப்போஸ்தலர்கள் விசுவாசித்தார்கள் என்பதற்கு அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 27, 28வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு ஜனங்கள் கூட்டம் கூடினார்களே, இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களும் புனியாளிகள் குணமாக்கும்படி ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லுவதற்கு நீர் அனுகிரகம் செய்யும்படி வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தின்படி அங்கே அநேக அற்புதங்களும் அநேக அடையாளங்களும் நடந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே கர்த்தர் 3 ஆழ்த்துவங்களில் அவர் செயலாற்றுகிறதை இது மறுக்க முடியாது. ஆனால் வேதாகமத்தில் திருத்துவம் என்கிற வார்த்தை பயன்படுத்தவில்லை. நம்முடைய கர்த்தர், ஒரே கர்த்தர் 3 ஆழ்த்துவங்களை செயலாற்றுகிறது எவ்வளவு ஒரு அற்புதமாய் இருக்கிறது, எவ்வளவு ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் பார்த்தீர்களா? எப்படி ஒருவராய் 3 ஆழ்த்துவங்களை கொண்டு செயலாற்ற முடியும் என்ற அந்த வல்லமையை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா? அந்த வல்லமைகளுக்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். பிதாவுக்கு, குமாரனுக்கு, பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் நன்றி சொல்லி கர்த்தரை போற்றி துதிப்பது எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அதை சிலர் என்ன செய்கிறார்கள்? குழப்புகிறார்கள். என்ன 3 கடவுள்கள் இருக்கிறார்கள்? 3 கடவுள்கள் அல்ல, ஒரே கர்த்தர் மனிதனுடைய ரட்சிப்புக்காக 3 ஆழ்த்துவங்களில் செயலாற்றுகிறார் என்பது அது உண்மையாக இருக்கிறது. ஆமென். எனவே இந்த மற்ற மனிதர்கள் குழப்புகிற செய்திகளை கேட்டு நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நன்றாக படியுங்கள். அங்கே கர்த்தர் 3 ஆழ்த்துவங்களில் வேதம் முழுவதிலும் செயலாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.